ராத்திரி வேளையில் தூங்கும் போதே ஓரளவுக்கு அவரிடத்துல ஒன்றாமல் காலை புத்துணர்ச்சி வராது. களைப்போட தூங்கி போட்டோம். கார்த்தால் எழுந்திருக்கிறச்சே புத்துணர்வோடு எழுந்திருக்கிறோம். அந்த களைப்பு எங்கே போயிட்டு? எல்லாரும் கைபேசி வைத்து கொண்டு இருக்கிறோம். கிடுகிடுகிடுன்னு பேசிக்கொண்டே வந்தால் அதுக்கு இருக்கிற சக்தி குறைஞ்சிட்டே வரும். 95 ஆரம்பிக்கும், 5 நின்று போயிடும், ஷாப்பு விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே மின்சாரம் எங்கேயானு கிடைக்குமான்னு தேடுவோம். அதை கொண்டு போய் சொருகுவோம். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே கிடுகிடுன்னு எல்லாத்தையும் கொடுத்துடுமா? கொடுத்தோடனே திரும்ப அது 90ன்னு காட்டும். இப்போ வேலை செய்யும். அப்போ அந்த மின்சாரம் தானே சக்தியை கொடுத்தது. அதை போல் ராத்திரி நாம் உறங்கினோமே, நாள் முழுக்க பாடுபட்டதுனால சக்தி குறைந்தது, களைப்பு வந்தது, தூங்கி விட்டோம். தூங்கும்போது எங்கிருந்து சக்தி வரும்? நாம் தான் தூங்கி விட்டோமே. ஏதான மின்சாரம் புகுத்தப்படுகிறதா? எங்கிருந்து வரும்? எல்லா சக்திக்கும் ஊற்றுவாயாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது பகவான். அதனால் அவரிடத்துல நான் தொடர்பு கொண்டாலே ஒழிய அந்த களைப்பு நீங்கி சக்தி வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனந்தமயமாக இருக்கிறார். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்னு உபனிஷத் சொல்லுகிறது. அந்த ஆனந்தத்தை முழுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதில் ஒரு துளி அந்த ராத்திரி பொழுதில் கிடைக்கவே தான் மறுநாள் கார்த்தால புத்துணர்வோடு எழுந்திருக்க முடிகிறது. அதனால் பிரம்மத்திடத்திலேயே தூங்குகிறான்.